இந்த பேக்கேஜஸ் எல்லாமே காலையில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நோட் சர்வர் server.js ஃபைல் இல்லைன்னு சொல்லுது. கரெக்டு தான். ஏன்னா நம்ம வெறும் இது மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா server.js ரிப்போர்ட் பண்ணிடலாம். இப்போ மங்கூஸ் மூலயமா தான் நம்ம இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரி எக்ஸ்பிரஸ் மூலயமா தான் சர்வரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் எக்ஸ்பிரஸ் கொடுக்கக்கூடிய சர்வர் கிரியேஷன். இதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டு ஓகேவா, இது முடிஞ்சிடுச்சு. லோக்கலிஸ்ட் ஹோஸ்ட் நேம் கேக்குதா? கிளீனா கேக்குதா? கேக்குது ப்ரோ. லோக்கலிஸ்ட் ஓகே. இப்போ இது இந்த போர்ட்டில் ரன் ஆகும். ரன் ஆயிடுச்சு. ஓகே சரி ஓகே. 3000 போர்ட்டில் ரன் ஆகுது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 3000 இருக்குது, அதனால் 4000 மாற்றிக்கிறேன். இப்போ 4000 கெட் மெத்தட் மட்டும்தான் இப்போதைக்கு அதில் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சர்வரில் ஓகே ஃபோல்டர் தனியாக கிரியேட் பண்ணிக்கிறோம். என்ன ஃபோல்டர் அப்படின்னா கண்ட்ரோலர்ஸ், அதுக்கப்புறம் நியூ ஃபோல்டர்ஸ் ஸ்கீமாஸ். ஓகேவா, கண்ட்ரோலரில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் auth.js. ஓகே, ஸ்கீமாலையும் அதே ஃபோல்டர் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ கான்ஸ்ட் இது வந்து கான்ஃபிகர் இமேஜ். ஓகே, இந்த கண்ட்ரோலரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ரவுட்டிங் யூஸ் பண்ணுறோம். கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸில் இந்த ரவுட்டரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 மெத்தட் எழுத போகிறேன். router.get சைனப்புக்கு போஸ்ட் மெத்தட், இதில் அசின்க்கு அப்படின்றது தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெக்வெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ். ஓகேவா, போஸ்ட் மெத்தடில் இந்த மாதிரி சைன்அப் அப்படின்ற மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி ஓகே. இப்போ இந்த இதில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோம். நெக்ஸ்ட்டு சைன்அப் முடிஞ்சதுக்கப்புறம் லாகின் கெட்டில் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்க ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ். இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெஸ்பாண்ட்.சென்டு சும்மா ஒரு டெஸ்டிங்காக ஸ்டேட்டஸ் 1. ஓகே, இப்போதைக்கு ஐடி வந்து 1ன்னு வைக்கிறேன். சைன்அப் பண்ணதுக்கப்புறம் இது தான் வரும். இதுக்கும் இதே தான் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, மெசேஜ் வேணும்னாலும் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு சைனப்பு இது முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, இப்போ ஸ்கீமாஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். எந்த ஸ்கீமா அப்படின்னா மங்கூஸ் வச்சு தான் ஸ்கீமா எழுதணும். ஓகே, இதை போயிட்டு இதை போயிட்டு மங்கூஸ் ஸ்கீமா
என்னென்ன கொடுக்குறோம். இன்னொரு பெட்டர் ஒன்று இருக்குது. ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் இது என்னோட ஈஸின்ட்டு. ஓகே, ஸ்கீமா எங்கே எடுத்து வச்சாச்சு. யூசருக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக நான் யூசர் அப்படின்னு இந்த ஸ்கீமாவை நேமை மாற்றிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் இது தேவை. ஸோ இதை ஆன்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எதுவுமே நம்பர் தேவையாது, நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு, நேம், பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டுன்றது ஓகே. இந்த சைன் அப் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இது கூட routes.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன். routes.js என்ன பண்ண போகுது அப்படின்னா, இதுதான் எனக்கு இந்த சர்வரில் நான் கால் பண்ணேன். எனக்கு இது தேவையே கிடையாது. ரெக்யூர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்பை இங்கே பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ரவுட்ஸில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோலர் எல்லாத்தையும் இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டு யூசர் மாடல் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ரெக்யூர் அதே ஃபோல்டரில் தான் இருக்கும். ஆத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலை இது பண்ணியாச்சு. இந்த மாடியூலை இன்னொரு இடத்துக்கு நான் கூப்பிட்டுருக்கு மாடியூல் எக்ஸ்போர்ட்ஸ்னு போட்டுட்டு இது போட்டுட்டு ஓகே, பேட்டாக தேவையில்லை. ஏன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது பேட்டாக தேவையில்லை. ஃபங்க்ஷன் இல்லைனா தான் நமக்கு தேவை. மாடியூல் எக்ஸ்போர்ட்ஸ் போட்டு இந்த இடத்த நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, app.use ஓகே ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு வந்தால் நான் என்ன கண்ட்ரோலர் கால் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசர் கண்ட்ரோலரை கால் பண்ண. இது என்ன சொல்லுதுன்னா, மாடியூல் எக்ஸ்போர்ட்ஸ். இதை நான் இன்னொரு இடத்துக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடம் வந்து இங்கே வந்துட்டு ஓகே. யூசரில் மாடியூல் எக்ஸ்போர்ட்ஸ் ஓகே. இப்போ சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கண்ட்ரோலர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கீமா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் இன்னும் யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல மாடியூல் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இந்த மாடியூலை நான் route.jsல வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். இதில் போட்டிருக்கோம்ல, அதே விஷயம் தான் இந்த இடத்துலையும் நம்ம அதே தான்
லாஸ்ட் டைம் பண்ணதுலேயுமே ரவுட் டாட் ஜேஎஸ்லையும் அதுதான். இப்போ சர்வர் இருக்குது, உள்ளார வரும். ஃபஸ்ட்டு பேக் ஸ்லாஷாக இருந்தால் இது வரும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரவுட்ஸ்குள்ளார போயிடும். ரவுட்ஸ்குள்ளார போயிட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு செக்மெண்டேஷன் என்னன்றது பார்ப்போம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணலாம். இந்த இடம் டைரெக்டாக கால் பண்ண தேவையில்ல. ஆத்தென்டிகேஷனில் நான் என்ன மெத்தடு சொல்கிறோமோ அந்த மெத்தடு வரும். இப்போ சைன் அப் அப்படின்றத பண்ண போகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைன் அப் அப்படின்றதான் பண்ண அவ்வளோதான். எரர் அடிக்கும். கேனாட் கெட் ஆத் சைன் அப் அப்படின்னா கெட் மெத்தடில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவோம். அதுவுமே இல்லைன்னுது ரூட்டுக்கு அப்புறம் தானே ஆத்து வரும். ரூட்டு ஆத்து அதுக்கப்புறம் தானே ரவுட்ஸ். இது ரவுட்ஸு, சாரி, ரவுட்ஸு ஆத்து அப்படி தானே வரும். ஓகேவா? இந்த இடத்துல பேக் ஸ்லாஷ் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் ஸ்லாஷ் போட்டால் தான் ரவுட்டு. ஓகே, இது வரைக்கும் ரூட் யூஆர்எல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன். நான் இந்த இடத்துல பேக் ஸ்லாஷ் போடலாம். இப்போ கரெக்டாக ஆத்தென்டிகேஷன், அதுக்கப்புறம் யூசர் கண்ட்ரோலரில் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன மெத்தடை நீ கால் பண்ணுற அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் என்ன மெத்தடை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைன் அப் மெத்தட். ஸோ சைன் அப் மெத்தடில் நமக்கு ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ புரியுதா இது நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு? புரிஞ்சுது. ஓகே, இப்போ யூசர் ஸ்கீமா இருக்குது. யூசர்ஸ் அப்படின்றத நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சர்வரை மொங்கூஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை காப்பி பண்ணிட்டு பேக்கேஜை எல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் வைக்கிறேன். ஓகே, இந்த டேட்டா பேஸு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் நோட் ஜேஸை பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிகரேஷனாக பார்க்க தேவை. இது போட்டாலே கரெக்டாக கனெக்ட் ஆகிடும். வேணும்னா இதில் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் போட்டு டிபி கனெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஒரு இதை வாங்கிக்கணும். எனக்கு கொஞ்சம் அந்த கால்பேக் எரர் அடிக்கும்னு நினைக்கிறேன். அதே தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த அவைட்டு போட்டு இது பண்ணி நிறுத்திக்கலாம். இப்போ அது தேவையில்லை, ஏன்னா அது ஒர்க் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஆத்தென்டிகேஷனில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கான்ஸ்ட் யூசர் மாடல் ஈக்குவல் டு ஸ்கீமாஸில் இருந்து ஆர்த் ஸ்கீமாவை எடுக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கீமாவை எடுத்து தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சைன் அப்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, சைன் அப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கான்ஸ்ட்டு நேம் வரப்போகுது. எதுலேருந்து வரப்போகுது? ரெக்வஸ்ட் பாடி மெத்தடாக இருந்தால் எப்படி செக்ரிகேட் பண்ணுவீங்க? டேட்டாவை பாடி மெத்தடாக இருந்தால் போஸ்ட்மேன்லேருந்து எப்படி எடுப்பீங்க? கெட்டுக்கு கொரியிலேருந்து எடுப்போம். பாடி அந்த எக்ஸ்னு ஒரு இது இருக்கும்ல ப்ரோ. ஆர்டி தர்ஷினி, உங்களுக்கு இது தெரியாதா? இங்க இருக்கிற வேல்யூ இங்க வரணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். name.body response.body.text
சாரி நான் ரெக்வஸ்ட் தனித்தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன். சைன் அப் பண்ணுறேன். சைன் அப்பில் நான் இதை மூணுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன். மியூட்டில் போகணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாடி பார்சர் அந்த பேக்கேஜ் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கணும். பாடி பார்சர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை இதில் சர்வரில் கான்ஃபிக் பண்ணணும். ஏன்னா பாடி பார்சரை இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு டேட்டா வரும். அப்படி இல்லைன்னா வராது. ஸோ சர்வரில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாடி பார்சருக்கு இம்போர்ட் பண்ணியாச்சு. ஒன்று பாடி பார்சரை போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த AuthJS இதெல்லாம் வரும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம ரா டேட்டாவா இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே ரெக்கார்டாக போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இப்போ நான் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு 3 ஃபீல்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்க, இப்போ நான் சைன் அப் பண்ணுறேன் அப்படின்னா இது 3மே இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் மாடலில் தான் அந்த இதை போய் ஸ்டோர் பண்ணணும். கான்ஸ்ட் நியூ யூசர் அப்படின்னு ஒரு வேரியபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூ அப்படின்னு போடுறேன். நியூனா புதுசு. நியூ யூசர் மாடலில் என்ன பண்ண போகிறேன், இந்த நேமு, இமெயிலு, ஏன்னா இதுதான் ஸ்கீமாலையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ புதுசாக ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. இதை க்ரியேட் பண்ணால் போதுமா அப்படின்னா கிடையாது. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதை டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ண வைக்கணும். எப்படின்னா ஸ்டோர் பண்ண வைப்பீங்கன்னா அதுக்கு தான் mongoose.save அப்படின்னு ஒன்று model.save அப்படின்ற ஒரு மெத்தடு இருக்குது. அதுக்கு தான் அசின்க் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த நியூ யூசரை .save அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இதை கொடுக்கும்போது அவை அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இஃப் நியூ யூசர் இருந்தால் இந்த நியூ யூசர் தான் எல்லா ரெக்கார்டும் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ டேட்டா எல்லாமே வந்துடுச்சு. டேட்டாவை நான் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு சைன் அப்னு கொடுக்குறேன். திஸ் நியூ யூசர் இஸ் நாட் டிஃபைன்ட். புக்குள்ள நியூ யூசர் ஸ்மால் போட்டிருக்கீங்க என்ன? தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு. இதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நியூ யூசரில் என்ன வரலன்னா அது ரிஜிஸ்டர் பண்ண எல்லாத்தையும் வந்துருக்கு. ஸோ நமக்கு இஸ் நியூ யூசர் அப்படின்றது ஒரு இதுவாக வந்து இருக்குது, என்ன சொல்கிறது, ஆப்ஜெக்டாக வந்துருக்கு. எனக்கு இதுலேருந்து ஐடியை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும். போயிட்டு திரும்ப கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஐடி மோங்கோடிபியோட ஐடி வந்துடும். நீங்கள் போயிட்டு டேட்டா பேஸை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற பாஸ்வேர்டு அப்படியே ராவாக போய் உட்காரு. ஓகேவா, இது இந்த மாதிரி போய் டிபியில் ஸ்டோர் ஆகக்கூடாது, எப்பயுமே ஸ்டோர் ஆகக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாதுன்னா இதை ட்ராப் கலெக்ஷன்ஸ், இந்த கலெக்ஷனே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ எந்த மாதிரி போய் ஸ்டோர் ஆகணும்னா என்கிரிப்டடாக தான் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா பாஸ்வேர்டை யாருக்குமே தெரியக்கூடாது, டெவலப்பருக்குமே தெரியக்கூடாது அது என்ன பாஸ்வேர்டு. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணிட்டு தான் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. புரியுதா? அதுக்கு என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா bcrypt அப்படின்ற ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிட்டு bcrypt அப்படின்ற பேக்கேஜை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல நமக்கு வேணுமோ எனக்கு இந்த இடத்துல தான் யூஸ் பண்ண போகிறோம்.
அப்படின்றத PMI bcrypt என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை ஒரு டீகோட் பண்ணி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு இது என்னென்ன இது அப்படின்னா bcrypt ஆஷ் சிங்க் அப்படின்றது ஒரு மெத்தட். ஓகேங்களா, நீங்கள் பிஹெச்பியில் படிச்சிருப்பீங்களே, படிச்சிங்களா? பிஹெச்பி அண்ட் லாரவெல்ல படிச்சிருப்பீங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு அப்படியே போடக்கூடாது, ஹேஷிங் பண்ணிட்டு தான் போடணும், ஹேஷ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும். எல்லா இதுலேயுமே இருக்குது. டேட்டா பேஸில் அப்படியே அக்கடான்னா ஷோ பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆஷ் பண்ணுவாங்க. எப்படி நான் ஆஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த bcrypt வச்சு தான் ஆஷ் பண்ணுவேன். மை பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னா நான் கொடுக்குற இந்த பாஸ்வேர்டு. ஓகேங்களா, இந்த பாஸ்வேர்டை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சால்ட் பண்ணுவேன். சால்ட்னா 2-3 டைம் வந்து அது இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா நீ கொடுக்குறது 1 2 3 4 5 6ன்றதை ரேண்டமாக டெக்ஸ்ட் போடாமல் சால்ட் நீங்கள் எத்தனை டைம் அதை வந்து போட்டு அடின்னு அடிக்க போகிறீங்க இந்த மாதிரி இதுதான் ரா டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, இதை எவ்வளோ பெருசாக எவ்வளோ நீட்டாக எவ்வளோ என்ன சொல்கிறது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக மாற்றணும் அப்படின்றது இந்த சால்ட் ரவுண்ட்ஸ். சால்ட் அப்படின்னா 1 அப்படின்னா நார்மலாக இருக்கும், டீக்ரிப்ட் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் அதனுடைய இது வந்து ஈஸியாக டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10ன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இல்லை நான் அதை ரெடி பண்ணி காட்டிட்டு சொல்கிறேன். இப்போ சால்ட் இது மட்டும்தான் நமக்கு தேவை. இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துன்னு வந்து போட்டுருங்க. இப்போ இந்த பாஸ்வேர்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மை பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். நான் எத்தனை ரவுண்டு அடின்னு அடிக்க போகிறேன்னா 10 ரவுண்டு அதை வந்து அடின்னு அடிக்க போகிறேன். ஓகேங்களா, அடித்து அதை ஒரு நல்ல என்ன சொல்கிறது டைட்லி கப்புள்டு பாஸ்வேர்டாக நான் மாற்ற போகிறேன். மாற்றிட்டு இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆஷ் இந்த பாஸ்வேர்டை தூக்கிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6ன்னு அது இந்த இடத்துக்கு போயிட்டு அது ஒரு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கும். இப்போ போயிட்டு டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஓகேவா, இதுதான் ஹேஷ்டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஹேஷ்டு பாஸ்வேர்டு அப்படின்னா இதுதான். புரியுதா? எஸ் ப்ரோ, புரியுது. ஓகே, இப்போ ஆஷ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் திரும்ப லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இதே தான் செக் பண்ணுவீங்க, இதே பாஸ்வேர்டு இருக்கா அப்படி. எனக்கு ஆனால் இந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. இந்த மாதிரியா நம்ம ஞாபகம் வச்சுப்போம்? கண்டிப்பாக எவனாலையும் ஞாபகம் வச்சுப்போம். ஆனால் ஆக்சுவலி இது 1 2 3 4 5 6 என்ன சம்திங். நான் இன்னொரு யூஸர் கொடுத்தேன், நான் வந்து சைன் அப் பண்ணும்போது 1 2 3 4 5 6ன்னு கொடுத்தேன். ஸோ எனக்கு இதுதான் ஐடென்டிஃபை ஆகும். இது எனக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்புறம் எப்படி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா எப்படி நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டீக்ரிப்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்களே ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ சைனப்பில் என்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லாகின் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு போயிடும். ஓகேவா, இப்போ நியூ யூஸர் கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகிட்டாங்க. இப்போ இந்த இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் பண்ண என்ன பண்ணி போகிறீங்க, இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தது நாகோட்டி ஆப் மெயில் 1 2 3 4 5 6 இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா கம்பேர் சிங்க் அப்படின்னு ஒன்று. இது என்னன்னா கம்பேர் சிங்க் அப்படின்னா நம்ம கொடுக்குற பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அகெயின்ஸ்ட் டு டேட்டா பேஸில் இருக்கிற பாஸ்வேர்டு. இப்போ நீங்கள் இந்த பாஸ்வேர்டை முதல்ல பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு இந்த பாஸ்வேர்டும் நான் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டும் கரெக்டான்றதை செக் பண்ணணும். லைக் நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எப்படி லாகினும் போஸ்ட் மெத்தடே யூஸ் பண்ணுறேன், இமெயில் பாஸ்வேர்டு. ஓகேவா, இதுதான் எனக்கு தெரியும், இமெயில் பாஸ்வேர்டு தான் எனக்கு தெரியும். ஓகேவா, எனக்கு டேட்டா பேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா வெதர் இமெயில் எக்ஸிஸ்ட் இன் அவர் டேட்டா பேஸ் ஆர் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது இருந்தால் தான் நீ பாஸ்வேர்டு கரெக்டான்றதை செக் பண்ண முடியும். ஏதோ ஒரு இமெயிலை கொடுத்துட்டு கரெக்டாக அப்படின்ற மாதிரிலாம் அனுப்ப முடியாது. ஃபஸ்ட்டு இந்த இமெயில் என்னுடைய டேட்டா பேஸில் இருக்கும். லாகினோட ப்ராசஸ் அதுதான். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இமெயிலை எடுத்துகிட்டு போயிட்டு டேட்டா பேஸில் செக் பண்ண போகிறேன். கான்ஸ்ட்
யூசர் இன்ஃபோ பை இமெயில் அப்படின்னு ஒன்று போகிறோம். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இதில் என்ன செய்ய போகிறோன்னா அவைட்டு யூசர் மாடலு இமெயிலை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட். ஓகே, ஃபைண்டுக்கு பதிலாக ஃபைண்ட் என்னன்னா அரே ஆஃப் மெத்தட். அப்படின்னா என்னன்னா பல்காக எடுத்துன்னு வந்து கொடுக்கும். நமக்கு பல்கே தேவையில்லை, சிங்கிளாக வந்தாலே போதும். அதாவது ஒரே ஒரு ரெக்கார்டு அந்த இதில் இருந்தாலே ஓகே. நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அப்படின்றது அரேவாக ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு அரேவாக தேவையில்லை, ஏன்னா இமெயில் ஒன்று தானே இருக்க போகுது. அப்போ ஃபைண்ட் ஒன்றுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படின்னா நான் கொடுக்குற ரெக்கார்டுக்கு ஒரே ஒரு, இப்போ கண்ட்ரி இந்தியான்னு வச்சுக்கோ, ஓகேவா? ஸோ அது ஒன்று தான் இருக்குன்னு எடுத்துன்னு காட்டும். அதே மாதிரி ஃபைண்ட் ஒன், ஏதாவது நான் கொடுக்குற இமெயிலில் ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி அனுப்புகிறேன். ஓகேவா? ஆல்ரெடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி, சாரி, லாகினுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கலாம், சைனப்புக்கு அந்த மாதிரி இதே மாதிரி கண்டிஷன் எடுத்து சைன்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா வெதர் அந்த இமெயில் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம அந்த கதையை அப்புறமா பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் கொடுத்துருக்கிற இமெயிலை வச்சு டேட்டா பேஸில் டேட்டாவை எடுக்க போகிறேன். சப்போஸ் இதில் டேட்டா வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இருக்குது அப்படின்னா அதனுடைய பாஸ்வேர்டை நான் எடுக்க போகிறேன். யாருக்கா புரியலன்னா கேளுங்க. இப்போ அவைட் யூஸ் பண்ணியிருக்கேன். யூசர் மாடலில் ஃபைண்ட் ஒன், ஓகேங்களா? இமெயிலை செக் பண்ண போகிறேன். எதை வச்சுன்னா நான் கொடுக்குற இமெயில் வச்சு. இப்போ லாகின்ல இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். நமக்கு தெரியும் இதை கொடுத்தா கண்டிப்பாக ஒரு ரெக்கார்டு வரும். ஓ மை காட், ஆகுன்றது இல்லையா? ஓகே, நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா போஸ்ட் மெத்தட்னு சொல்லிட்டு பாடியில் கொடுக்காம இது. ஸோ இதை சரி இங்கே இருக்கும். இதை நீங்கள் ரெண்டுத்தையும் காப்பி பண்ணணும்னா இந்த பல்க் எடிட் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணி இதை காப்பி பண்ணிவிட்டு பாடியில் போயிட்டு XWவில் போயிட்டு பல்க் எடிட்டில் கொடுத்துட்டு இப்படி போஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். சிம்பிளாக வரும். இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு யூசர் இன்ஃபோ பை இமெயில் வந்துடுச்சு. ஓகேவா? யூசர் இன்ஃபோ பை இப்போ எனக்கு இங்கே ரெக்கார்டு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னா இப்படி கொடுத்தா உங்களுக்கு நல்லுன்னு வருது. நல்லுன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இமெயில் நம்ம என்ன கண்டிஷன் ஏதணும் அப்படின்னா லாகின் பண்ணும்போது நல்ல அப்படின்னு வந்துச்சுன்னா டேட்டா பேஸ்லேயே இல்லை. ஓகேங்களா? யூசர் இன்ஃபோ இமெயில் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் அவனுக்கு சொல்லணும்னா இமெயில் இல்லைன்னு தான் சொல்லணும். கரெக்டாக தானே? இமெயில் இல்லை அப்படின்னா நமக்கு சொல்லிடணும் இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் அவர் டேட்டா பேஸ் சம்திங். இப்போ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்குது அப்படின்னா அதனுடைய பாஸ்வேர்டை எடுத்து செக் பண்ணணும். ஏன்னா நான் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டும் இமெயிலும் மட்டும் வச்சு நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டும் அதில் இருக்கிற பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எதில் வருது, இங்கே வருது. நான் யூசர் இன்ஃபோ பை மெயிலு கான்ஸ்ட் டிபி பாஸ்வேர்டுன்னு ஒன்று போட்டு சப்போஸ் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா எதில் வரப்போகுது, இதில் தான் வரப்போகுது. என்ன இதில் வரப்போகுது? பாஸ்வேர்டு இந்த ஆப்ஜெக்டில் தான் வரப்போகுது. இந்த பாஸ்வேர்டை நான் கம்பேர் பண்ணிக்க போகிறேன். எது கூட கம்பேர் பண்ண போகிறேன்னா இப்போ நான் ராவாக கொடுத்துருக்குறேன்ல இந்த பாஸ்வேர்டு கூட கம்பேர் பண்ண போகிறேன். இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, இங்கே ஒரு கண்டிஷன் எழுதிக்க வேண்டியது.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை இங்கே போட்டுட்டு பாஸ் செக் அப்படிங்கிறது பாஸ்வேர்டு செக் pcrypt மை பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு எது என்னது ரெக்வெஸ்ட் டாட் பாடி இதில் கொடுக்கறதா இது ஹேஷ் பாஸ்வேர்டு எது நான் இமெயிலை வச்சு என் டேட்டா பேஸில் இருக்குன்னு எடுத்தோம்னா அதுதான் ஹேஷ் பாஸ்வேர்டு இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா திரும்ப ஒரு கண்டிஷன் இஃப் பாஸ்வேர்ட் செக் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று இல்லை அப்படின்னா ஒன்று இது நமக்கு தேவையே கிடையாது இருந்துச்சு அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஐடிக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் யூசர் இன்ஃபோ பை ஐடி இதை தான் கொடுப்போம் இல்லை அப்படின்னா ஸ்டேட்டஸ் 0ன்னு மாற்றிட்டு ஐடியை தூக்கிட்டு இந்த ஐடி பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு செக் பண்ணி லாக்இன் சக்ஸஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இமெயிலுக்கு கரெக்டாக இருக்கிறத கொடுத்துட்றேன், பாஸ்வேர்டு இல்லாத கொடுக்குறேன். இப்போ இன்வேலிட் பாஸ்வேர்டு இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு ஷோ ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இந்த கோடிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு தெரியும். இமெயில் பாஸ்வேர்டு மட்டும் லாகின் கொடுத்துருவோம். இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இமெயில் டேட்டா பேஸில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கரெக்டாக இமெயில் இருந்துச்சுன்னா டேட்டா கொடுக்க போகுது, இமெயில் இல்லைன்னா நல்லுன்னு வரப்போகுது. நான் ஃபைண்டு 1ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஃபைண்டு யூஸ் பண்ணிங்கன்னா அரே இல்லை, அரேனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தலைவலி. ஓகே, ஸோ நான் நல்லுன்னு வரும்போது நான் என்ன செய்கிறேன்னா இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் அவர் டேட்டா பேஸ் த்ரோ பண்ணுறேன். இல்லை ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா இருக்குது அப்படின்னா தான் இதில் தான் டேட்டா வரப்போகுது. அதில் இருக்கிற ஹேஷ்டு பாஸ்வேர்டு மட்டும் எடுத்து டிபி பாஸ்வேர்டுன்னு ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கம்பேர் பீக்ரம்ல எப்படி நம்மளுக்கு என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி டீகோட் பண்ணுறதுக்கும் அவனே கம்பேர் சிங்க்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அதை என்ன செய்கிறான் அப்படின்னா நம்மளுடைய ரா பாஸ்வேர்டு அகைன்ஸ்ட் டு டிபியில் இருக்கிற இந்த டிபி பாஸ்வேர்டு இதை செக் பண்ண போகுது. இதை ரிட்டர்ன் என்னவா கொடுக்குதுன்னா பூலியன் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ண போகுது. இஃப் பாஸ்வேர்ட் செக்கில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா இதை கொடுக்கும்.